வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பத்தின அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் நிரப்புவது குறித்து சாலை போக்குவரத்து நிறுவனம் தரமணி சென்னை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பு தான். 8 போக்குவரத்து கழகங்களோட பெயரும் கொடுத்துட்டாங்க. அதுல என்னென்ன பதவி அப்படிங்கறதும் கொடுத்துட்டாங்க. ஓட்டுநருடன் நடத்துனர். மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் அதிகம் தான். 3274. இதை பத்தின டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள 8 போக்குவரத்து கழகங்களில் 25 மண்டலங்களில் பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருந்தவர்களுக்கு தற்பொழுது ஓட்டுநர் உடன் நடத்துனர் காலி பணியிடத்துக்கு உண்டான வேலை வாய்ப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. மொத்தமாக 8 போக்குவரத்து கழகத்தின் பெயரை கொடுத்துட்டாங்க. மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு சென்னை, அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம், அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம், அரசு போக்குவரத்து கழகம் சேலம், அரசு போக்குவரத்து கழகம் கோவை, அரசு போக்குவரத்து கழகம் மதுரை, அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி போன்ற 8 போக்குவரத்து கழகங்களின் பெயர்கள் கொடுத்துட்டாங்க. இதுல பதவியின் பெயர் பாத்தீங்க அப்படின்னா ஓட்டுநருடன் நடத்துனர். மொத்த காலி பணியிடங்கள் 3274. இதுல பாத்தீங்க அப்படின்னா மாநகர போக்குவரத்து கழகம் சென்னைக்கு மட்டும் 364, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு வரையறுக்கப்பட்டது சென்னைக்கு மட்டும் 318. அது இல்லாம விழுப்புரம் லிமிடெடுக்கு பாத்தீங்க அப்படின்னா 322. இதுல ஒவ்வொரு மண்டலம் தனித்தனியே கொடுத்துக்கிறாங்க. விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் மண்டலத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 756. இதுல கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, காரைக்குடி, புதுக்கோட்டை, கரூர் இதுக்கு தனித்தனியா கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சேலம் லிமிடெடுக்கு பாத்தீங்க அப்படின்னா சேலத்துக்கு 382, தருமபுரிக்கு 104, மொத்தம் 486 வேக்கன்ட்டுங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவைக்கு பாத்தீங்க அப்படின்னா 344. இதுல கோவை மண்டலத்துல கோவை 100, ஈரோடு 119, ஊட்டி 67, திருப்பூர் 58. அதே மாதிரி மதுரை லிமிடெடுக்கு பாத்தீங்க அப்படின்னா மதுரைக்கு 190, திண்டுக்கலுக்கு 60, விருதுநகருக்கு 72, மொத்தம் 322 மதுரைக்கு கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி லிமிடெடுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற 3 மண்டலங்கள் திருநெல்வேலி 139, நாகர்கோயில் 129, தூத்துக்குடி 94, மொத்தம் 362 வேக்கன்சி கொடுத்துட்டாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா அரசு விதிமுறைகளின்படி நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லிக்கிறாங்க. காலி விதியரங்கள் அதாவது பேக்லாக்ல வயது வரம்பு தான் ரொம்ப முக்கியம். 1/7/2025 அன்று 24 வயது பூர்த்தியாயிருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு பாத்தீங்க அப்படின்னா as per ஷெட்யூல் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. 40 வயது ஓசிக்கு, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு 45 வயது பூர்த்தியாகாமல் இருக்க வேண்டும். முன்னாள் இராணுவத்தினர் பொது பிரிவினருக்கு 50 வயதும், இதர வகுப்பினருக்கு 55 வயதும் பூர்த்தியாகாமல் இருக்க வேண்டும் சொல்லிட்டாங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க SSLC தேர்ச்சி மற்றும் தமிழ் பேசவும் படிக்க எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும். முக்கிய தகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகன ஓட்டுநர் இருந்தால் செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம், குறைந்தபட்சம் 18 மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம், முதலுதவி சான்று, பொது பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் 1/1/2025க்கு முன்னர் பெற்றதாக இருக்க வேண்டும். யாருக்கு? கண்டக்டருக்கு. உயரம் மற்றும் எடை என்ன பாத்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் உயரமும், எடை குறைந்தபட்சம் 50 கிலோ இருக்க வேண்டும். உடல் தகுதிகளை பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கண் பார்வை சுத்தமாக இருக்க வேண்டும், கிளியர் ஐசைட், எவ்விதமான உடல் அங்க குறைபாடுகள் பிசிக்கல் டிஃபார்மிட்டி அற்றவராக இருக்க வேண்டும். அதே போல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நிபந்தனைகள் கொடுத்துக்கிறாங்க. சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவருக்கு குறைந்தபட்சம் 24 மற்றும் 18 மாதங்கள் முன் அனுபவம் ஆகிய நிபந்தனைகள் பொருந்தாது. மேற்கண்ட நிபந்தனைகள் பூர்த்தி செய்யும் விண்ணப்பதாரர்கள் arasubus.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக பூர்த்தி செய்த வங்கி சேவை கட்டணம் நீங்களாக SC/STக்கு 590 18% GST கட்டணமாகவும், நீங்களாக இதர பிரிவினருக்கு 1180 18% GST உட்பட கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று சொல்லிட்டாங்க.
விண்ணப்பதாரர்கள் இவங்களுக்கு எப்படி தேர்வு நடக்கும் பார்த்தீங்கன்னா, எழுத்துத் தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் எந்த காரணத்தைக் கொண்டும் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர்கள் எழுத்து, செய்முறை, நேர்முகத் தேர்வுக்கு வருவதற்கான பயணச் செலவு மற்றும் இதர செலவு ஏதும் வழங்கப்பட மாட்டாது. இந்நியமனம் தொடர்பாக நடத்தப்படும் எழுத்து, செய்முறை, நேர்முகத் தேர்வு தொடர்பான அனைத்து விவரங்களையும் arasubus.tn.gov.in என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க 21/3/2025 மதியம் 1 மணி முதல் 21/4/2025 மதியம் 1 மணி வரை பூர்த்தி செய்து ஆன்லைன் மூலம் சப்மிட் பண்ணலாம். அதற்கு பிறகு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மட் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதர விவரங்கள் போக்குவரத்து கழக பொதுப்பணி விதிகள் மற்றும் அரசு விதிகளுக்கு உட்பட்டது. தகுதி பெறாதவர்களின் விண்ணப்பங்களை எவ்வித முன்னறிவிப்புமின்றி நிராகரிக்க போக்குவரத்து கழகத்துக்கு அனுமதி உண்டு. அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றம் WP.NO 20-290 ஆஃப் 2012 நாள் 27/8/2014 மற்றும் WA நம்பர் 1737 ஆஃப் 2014 நாள் 2019 வழக்கில் பிறப்பித்த உத்தரவு மற்றும் வழிகாட்டுதலின்படி இவ்வறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. தேர்வு அனுமதி சீட்டு பதிவிறக்கம் மற்றும் தேர்வு நடைபெறும் இடங்கள் பற்றிய விவரங்கள் arasubus.tn.gov.in என்ற இணையதளத்தின் போது பதிவிடப்படும். எனவே விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தை அவ்வப்போது கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும். இது யார் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயக்குனர், அரசு போக்குவரத்து கழகம். ஸோ இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் 21/3/2025 21/4/2025 மதியம் 1 மணி வரை தான். இதுக்குண்டான கட்டணம் SC STக்கு 590, இதர வகுப்பினருக்கு 1180. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.